சனாதன தர்மம். எலியை விழுங்கும் பாம்பை போல அமைதியை விரும்பும் ஒரு மன்னனையும் இல்லறத்தில் மிகுந்த பற்றை கொண்ட ஒரு பிராமணனையும் பூமி விழுங்கிவிடும். பிராமணனும் சத்திரியனும் வைசியனும் சூத்திரனுமாகிய யாவரும் விரும்பி செய்த பாவங்களுக்கு ரட்சிக்கத்தக்கவர்கள் என்பதில் சந்தேகமில்லை. பாவம் செய்த மனிதர்கள் அரசர்களால் தண்டனை பெற்றால் அந்த பாவம் விலகி புண்ணியமுள்ள சாதுக்கள் போல சொர்க்கம் அடைகிறார்கள். திருட்டுக்கு ஒப்பான பெரும் பாவம் வேறு இல்லை. திருட்டு இவ்வுலகில் பிரம்மஹத்திக்கு ஒப்பாகும். பாதகம் யாவுக்கும் பெரும்பாலும் சரீர தண்டனை கூறப்படுகிறது. திருட்டுக்கு சரீர தண்டனையை தவிர வேறு தண்டனை விதிக்கப்படவில்லை. ஒரு மன்னன் இடம் மற்றும் நேரம் ஆகிய கருதுகோள்களால் வழிநடத்தப்பட்டு சாஸ்திரங்களை சார்ந்து ஒரு புரிதலை அடைந்து பெரும் எண்ணிக்கையிலான கொள்ளையர்களை தண்டித்தாலும் கூட அவன் பாவம் இழைத்தவனாக மாட்டான். எந்த மன்னன் 1/6 வரியாக பெற்றும் தன் நாட்டை காக்காமல் இருக்கிறானோ அவன் தன் நாட்டு மக்களின் பாவங்களில் 4/1 அடைகிறான். சாஸ்திரங்களை மீறுவதால் ஒருவன் பாவம் இழைக்கிறான். அதே வேளையில் அதற்கு கீழ்ப்படிபவன் அச்சமில்லாமல் வாழ்கிறான். எந்த மன்னன் சாஸ்திரங்களின் அடிப்படையிலான அறிவால் வழிநடத்தப்பட்டு காமம் மற்றும் கோபத்தை அலட்சியம் செய்து தன் குடிமக்கள் அனைவரிடமும் ஒரு தந்தையைப் போல வேறுபாடில்லாமல் நடந்து கொள்வானோ அவன் ஒருபோதும் பாவம் இழைக்க மாட்டான். மதிநுட்பம் நிறைந்த ஒரு மன்னன் எவ்வளவுதான் சாதித்தவனாக இருப்பினும் ஒரே ஒரு தனி மனிதன் மீது ஒருபோதும் நம்பிக்கை வைக்க மாட்டான். ஒரு மன்னனின் குடிமக்கள் பாதுகாப்பை அடையாமல் தேவர்களால் பீடிக்கப்பட்டு கள்வர்களால் வீழ்த்தப்பட்டால் அந்த பாவம் அனைத்தும் மன்னனையே களங்கப்படுத்தும். ஆழ்ந்து ஆய்வு செய்து நல்லறிவுரை வழங்கவல்ல மனிதர்களோடு ஆலோசித்த பிறகு முழு இதயத்தோடு செய்யப்படும் ஒரு செயலில் எந்த பாவமும் சேராது. விதியின் மூலமாக நமது பணிகள் தோல்வியோ வெற்றியோ அடையலாம். எனினும் முயற்சி செய்யும் மன்னனை பாவம் தீண்டாது.